एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि. ஓம் நமச்சிவாய. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சென்ற பதிவில் நாம் சந்திரனை பற்றி சில சிறப்புகளை பார்த்தோம். இந்த பதிவில் சந்திரனுக்குரிய பெயர்கள், அமாவாசை, பௌர்ணமியை பற்றி சிலவற்றை பார்ப்போம். சந்திரனுக்குரிய பெயர்கள் என்னவென்றால் அம்பிலி, நிலா, திங்களன், வதனமதி, மதிவாணன், மாதுர்காரகன், மனோகரன் என்ற பெயர்கள் சந்திரனுக்கு உண்டு. சந்திரனின் பெருமைகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம். சந்திரன் ஒருவருக்கு பலம் பெற்றிருந்தால், அதாவது சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மற்றவர்களிடம் பாசமாகவும் பண்பாகவும் இருப்பார்கள். மற்றும் மனநிலையில் சிறப்பு, கவிதை, கட்டுரைகள் இயற்றும் கற்பனை சக்தி, கௌரவம், புகழ், நிம்மதியான உறக்கம், அரசு வழியில் அனுகூலங்களும் உண்டாகும். அதுவே சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் இழந்து இருந்தால் அவர்களுக்கு மனக்குழப்பம், மனநோய், எதிலும் தோல்வி, மற்றவர்களிடம் ஒத்துப்போக முடியாத நிம்மதியற்ற நிலை போன்றவற்றை உண்டாக்கும். எதிலும் முழு திருப்தி இருக்காது. அடுத்ததாக பார்க்க போனால் சித்திரையில் மற்றும் ஐப்பசியில் வரும் பௌர்ணமிகள். மாதம் ஒரு பௌர்ணமி வந்தாலும் சித்திரையில் வரும் பௌர்ணமி மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. சித்திரையில் சூரியன் உச்சம் பெற்று தன் உச்ச கிரகத்தை வெளிப்படுத்த, அதிலிருந்து வெளிச்சத்தை பெறும் சந்திரன் வானில் தகதக என்று வெளிச்சத்துடன் வலம் வருகிறார். இந்த நாளில் பெண் தெய்வங்களுக்கு இளநீர் அபிஷேகம், பாலாபிஷேகம் செய்வது போன்ற நல்ல காரியங்கள் நடைபெறுவதுண்டு. ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவன் கோவில்களில் அன்ன அபிஷேகங்கள் நடைபெறும். அடுத்ததாக பார்த்தால் பௌர்ணமியின் பெருமை. பௌர்ணமி நாட்களில் திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள், குடும்பத்தில் பல சங்கடங்களை சந்திப்பவர்கள், உத்தியோகத்தில் உயர்வு பெற விரும்புவர்கள் அனைவரும் அம்மன் கோவிலுக்கு சென்று இரவு தங்கி வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு அம்மன் அருளால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அதே போன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது, திருவக்கரை காளியம்மன் கோவிலுக்கு சென்று வருவது, மேல் மருவத்தூரில் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது, மேல் மலையனூர் ஆதி அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்று வருவது, திருக்கடையூர் அம்பாளை தரிசனம் செய்வது, இவை அனைத்துமே ஆலயத்தின் இரவு தங்கி இறைவியை தரிசனம் செய்து வந்தால் அனைத்து நன்மைகளும் நடக்கும். அடுத்து கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியை தீப திருவிழா நாளாக கொண்டாடுகிறார்கள். பௌர்ணமி நாட்களில் சித்தர் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் விரதம் இருந்தால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பது ஐதீகம். அடுத்து அமாவாசையின் பெருமைகள் சிலவற்றை பார்ப்போம். சந்திரனை வானில் காண முடியாத நாள் அமாவாசை. இந்த அமாவாசை நாட்களில் பித்ருக்களுக்கு, அதாவது தாய் தந்தை இவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, மாந்திரீக வித்தைகளை கற்றுக்கொள்வது, புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையை மாலைய அமாவாசை என்று அழைக்கின்றார்கள். மாலைய அமாவாசை என்பது என்ன என்றால், ஒவ்வொரு மாதங்களிலும் வரும் அமாவாசைகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள், அதாவது வேலை விஷயமாக வெளியே செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் இந்த விரதம் இருக்க முடியாவிட்டால் புரட்டாசி மாதங்களில் வரும் மாலைய அமாவாசையில் விரதம் இருந்தால் எல்லா அமாவாசைகளிலும் விரதம் இருப்பது போல இருக்கும். அதே போன்று பித்ருக்களுக்கு திதி, அதாவது தெவிஷம், அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மாலைய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களின், அதாவது தாய் தந்தையரின் திதிகள் மறந்து போய்விட்டாலும் அல்லது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடந்திருந்தாலும், திருமணம் போன்ற சுப விசேஷங்கள் நடந்திருந்தாலும்
அல்லது திதி கொடுக்க மறந்து போயிருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மாலைய அமாவாசையில் திதி கொடுத்தால் நல்ல பலன்களையும் நன்மைகளும் கொடுக்கும். இதனால் இறந்த தாய் தந்தையரின் ஆன்மாக்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்பது ஐதீகம். அடுத்ததாக பார்த்தால் சந்திரனின் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இவர்களை பற்றி சிலவற்றை பார்ப்போம். சுக்லபட்சம் என்பது வளர்பிறையும் கிருஷ்ணபட்சம் என்பது தேய்பிறையும் குறிக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வீற்றிருக்கும் வீட்டிற்கு 1 முதல், அதாவது லக்னத்திற்கு 1 முதல் 6ஆம் வீடு வரை சந்திரன் காணப்பட்டால் அவர் வளர்பிறையில் பிறந்தார் என்பதும் சுக்கிரபட்சத்தில் பிறந்தவர்கள் என்றும் கூறலாம். அதுவே சூரியன் நின்ற வீட்டிற்கு, அதாவது லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டுக்குள் சந்திரன் காணப்பட்டால் அவர் தேய்பிறையில் பிறந்தார், அதாவது கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தார் என்றும் கூறுவார்கள். அன்பர்களே, நமது அடுத்த பதிவில் சந்திரனின் 12 லக்னங்களில் சஞ்சரிக்கும் பலன்களை பற்றி சிலவற்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.